தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை கட்டமைப்பு மேம்படுத்துவதில் திமுக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் சிஎம்டிஏ சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 21.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை திறந்து வைத்து 10 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். அதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் திமுக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் சென்னையின் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் கூறினார். பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற நேரங்களெல்லாம் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். சுரங்கப்பாதைகளாக இருந்தாலும் சரி, பூங்காக்களாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயில் வசதி எல்லாவற்றையும் திமுக ஆட்சியில் தான், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி பணியில் ஏதாவது விட்டுவிடக்கூடாது என்று கவனமாக பார்த்து அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு இந்த 5 வருஷத்தில் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நான் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன்.